அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கல்யாண வீடுகளில் முகூர்த்த கால் ஏன் நடப்படுகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமண நிகழ்ச்சியின் ஆரம்ப சடங்காக பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடப்படுகிறது. இதனை முகூர்த்த கால் என சொல்லப்படும். கண் திருஷ்டி விலகி நடக்கப் போகும் சுபகாரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காகவும் தீமைகள் ஏதும் அணுகாமல் மணமக்களின் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மற்ற திருமண சடங்குகள் குடும்பத்தினரால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். முகூர்த்த கால் பூஜை என்பது தென்னிந்தியாவிலே முக்கிய சடங்காக கருதப்படுகிறது. முக்கியமாக இதுபோன்ற நம்முடைய மாவட்டங்களில் நம்முடைய நாடுகளில் இதுபோன்ற வழக்கம் எப்போதும் கிடையாது. இந்த பந்தக்கால் எதற்காக நடப்படுகிறது, இதற்கு என்ன அர்த்தம் என கூட பலருக்கும் தெரியாது. தமிழகத்தில் மிகவும் பிரபலமான இந்த சடங்கு எதற்காக நடத்தப்படுகிறது என்ற காரணத்தை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் நடக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், கோவில்களில் திருவிழாக்கள் துவங்குவதற்கு முன்பு பந்தக்கால் அல்லது முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடத்தப்படும். திருமணம் நடைபெறுவதற்கு 5 நாட்களுக்கு முன் வீட்டின் ஈசான்ய மூலை எனப்படும் வடகிழக்கு பகுதியில் இந்த முகூர்த்த கால் நடப்படும். இது மங்கள நிகழ்ச்சி நடப்பது உறுதி செய்யப்பட்டு விட்டுதான் அடையாளமாக கருதப்படுகிறது. அதாவது பெண் வீட்டார் மற்றும் மணமகன் வீட்டார் இருவரும் சம்பந்தப்பட்டு இருவரும் ஒன்றாக சேர்ந்து நடத்தப்படும் ஒரு தெய்வீக காரியமாகும். பெரும்பாலும் முகூர்த்த கால் நடுவதற்கு மூங்கில் மரங்களையே பயன்படுத்துவார்கள். சிலர் துளிர்விடும் கல்யாண முருங்கை, பலா மரக்கிளைகள் அழுத்ததாக பயன்படுத்துவார்கள். இவற்றில் உள்ள இலைகளை நீக்கப்பட்டு ஒரு முனையில் மாவிளைகளில் மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம் வைத்து வெள்ளை துணியில் செப்பு காசை முடிந்து நடுவார்கள். பந்தக்கால் நடும் குழியில் நவதானியங்கள், பால், தயிர் ஊற்றிவிடு உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பந்தக்காலை நடுவார்கள். 3 பேர் நடக்கூடாது, 5 பேர், 7 பேர், 9 நபர்கள் இந்த மாதிரி அந்த பந்த கால்களை கையில் பிடித்தவாறு அந்த குழியில் முதலில் தண்ணீரை ஊற்றி புனிதமாக்கி, அடுத்ததாக பால் ஊற்றி, அடுத்ததாக நவதானியங்கள் இட்டு, எலுமிச்சம்பழம் முடிந்து அனைத்தும் ஒன்று சேர்ந்து அந்த பந்த காலை கையில் பிடித்து கொண்டு நடுவார்கள். இது முகூர்த்தம் நடக்கப் போகிறது, கல்யாணம் நடக்கப் போகிறது என்ற கனவு மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் திருவிழாவாகும். மணமகன் வீடு, மணமகள் வீடு, விசேஷம் நடக்கும் இடம் ஆகியவற்றில் தனித்தனியாக இந்த பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி சுபமுகூர்த்த நாளில் சுபமுகூர்த்த வேளையில் நடத்தப்படும். இந்த பந்தக்காலை நடக்கப் போகும் விசேஷத்திற்கான பந்தலை தாங்கி நிற்கும் தூண் போன்றதாக அமையும். நடைபெற போகும் சுபகாரியம் இறைவனுடைய அருளால் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பந்தக்காலில் பாலூற்றி நடப்படுகிறது. மூங்கில் அல்லது துளிர்விடும் பலாமரம் செழித்து வளர்வது போது, புதிதாக வாழ்க்கை துவங்கும் போது மணமக்களின் வாழ்க்கை செழித்து வர வேண்டும் என்பதற்காக இந்த சடங்கு நடத்தப்படுகிறது. ஈசானிய மூலை என்பது சிவபெருமானுக்குரிய திசையாகும். அவரின் அருள் நடக்கப் போகும் சுபகாரியத்திற்கு நிறைந்திருக்க வேண்டும் குறிப்பதற்காகவே பந்தக்கால் வடகிழக்கு திசையில் நடத்தப்படுகிறது. குறிப்பாக தற்போது திருமண விழாக்களின் போது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு அழைப்புதல் வைத்து வணங்குவது போல் முந்தைய காலத்தில் நாட்டில் நடக்கும் திருமணங்களுக்கு அந்நாட்டின் அரசருக்கும் மரியாதை நிமித்தமாக திருமண அழைப்புதல் வைக்கும் வழக்கம் இருந்தது. ஆனால் அழைப்பு வைக்கும் அனைவரின் திருமணத்திற்கு அரசரால் செல்ல முடியாது. அதனால் அரசர் நேரில் செல்ல முடியாத இடங்களில் அவரின் ஆணைக்கோளை அனுப்பி வைப்பார். அரசு ஆணைக்கோள் என்பது நாளடைவில் மறைவி அரசாணைக்கால் என்றும் மாறிவிட்டது. அரசரின் ஆணைக்கோள் வந்தாலேயே அரசரே அந்த திருமணத்தில் வந்து கலந்து கொண்டு அந்த திருமணத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அந்த திருமணம் அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் என்பதை குறிப்பதற்காகவே பண்டைய காலம் தொட்டு திருமணத்திற்கு முன்பு பந்தக்கால் அல்லது முகூர்த்த கால் ஊன்றப்படுகிறது என்பது வழக்கமாகும். முகூர்த்த கால் நடப்பட்ட பிறகு துக்க நிகழ்ச்சிகள் எதிலும் கலந்து கொள்ளக்கூடாது என கட்டுப்பாடும் நடைமுறையில் உள்ளது என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த வீடுகளில் அனைவரும் அமைதியுடன் இருந்து அந்த திருவிழா போல் அந்த கல்யாணத்தை நடத்த வேண்டும். பெற்றோர்களாலும் சுற்றம் சூழ நடத்தப்படும் திருமணம் அங்கீகரிக்கப்பட திருமணம் என்பதை குறிப்பதற்காகவே
திருமணத்திற்கு முன்பு முகூர்த்த கால் அல்லது பந்தக்கால் நடைபெறும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நம்முடைய வழக்கத்தில் இருந்து வருகிறது. இப்படி முகூர்த்த கால் நடைபெற்ற பிறகு துக்க நிகழ்ச்சிகள் இதிலும் கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடாது என்ற கட்டுப்பாடும் நடைமுறையில் இன்று வரை அதை நம்முடைய தமிழக மக்கள் மற்றும் நம்முடைய உறவினர்கள் எந்த ஒரு உலகத்தில் இருந்தாலும் அதனை கடைபிடித்து இருக்கிறார்கள். திருமண வைபவங்களில் இந்த முகூர்த்த கால் ஊன்றப்பட்ட முக்கியம் அனைவருக்கும் வியப்புக்குரியதாக இருக்கும். அன்றைய அரசர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் திருமணம் செய்யும் போது அரசனுக்கு அழைப்பிதழ் அனுப்புவார்கள். அப்படி அழைத்த திருமணத்திற்கு அரசரால் வர முடியாத காரணத்தினால் அவருடைய அரசாணைக்கோலை கொடுத்து வைப்பார். அதாவது ஆணைக்கோல் ஆசிர்வாதம். அதனால் தன்னுடைய சார்பாக அவர் ஆணைப்படி ஆணைக்கோலை அனுப்பி வைப்பார். அரசரின் ஆணைக்கோல் வந்துவிட்டால் அரசனால் அந்த திருமணம் அங்கீகரிக்கப்பட்டதாக நினைத்த அனைத்து மக்களும் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். அரசு ஆணைக்கோல் என்பதை பின்னால் மருவி அரசாணைக்கோல் என்று ஆகிவிட்டது. பொதுவாக வீடுகளில் திருமணம் என்றாலேயே முகூர்த்த நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்பு வீட்டின் ஈசான்ய மூலை எனப்படும் அந்த வடகிழக்கு திசையில் பந்தக்கால் நடுவார்கள். இந்த பந்தக்கால் நடுவதற்கு மூங்கில் மரம், துளிர்விடும் பழா மரம், கல்யாண முருங்கை போன்றவைகளை ஏதாவது ஒன்றை பயன்படுத்துவார்கள். இதற்கு காரணம் மூங்கில் அல்லது துளிர்விடும் பழாமரம் செழித்து வளருவது போல மணமக்களும் தங்கள் வாழ்க்கையில் செழித்து மெம்மேலும் வளர வேண்டும் என்பது இதன் அர்த்தமாகும். பெரும்பாலும் பச்சை மூங்கிலை வெட்டி முகூர்த்த கால் நடப்படுகிறது. ஏனென்றால் மூங்கிலை போல் வம்சம் விருத்தி அடைய வேண்டும் எனவும் இரு பக்கம் வாழை மரம் கட்டுவார்கள். வாழையடி வாழையாய் குடும்பம் வளர வேண்டும் என்பதற்காக இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் சிவபெருமானுக்குரிய திசையாக ஈசானிய மூலை கருதப்படுவதனால் சிவனுடைய அருளும் திருமணம் நடந்து முடிக்க வடகிழக்கு மூலையில் பந்தக்கால் நட்டு வைக்கப்படுகிறது. திருமணம் மட்டுமல்லாமல் சுப நிகழ்ச்சிகள், கோவில்கள், திருவிழாக்கள் துவங்குவதற்கு முன்பும் பந்தக்கால் அல்லது முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அப்படி பந்தக்கால் வைக்கும்போது முக்கியமாக நாங்கள் கூறிய இந்த மரத்தில் உள்ள ஒரு கிளையை வெட்டி அதில் உள்ள இலைகளை அகற்றிவிட்டு அந்த மரத்தின் நுனியில் 5 மாவிளைகளை மஞ்சள் பூசி கயிறால் கட்டிவிட வேண்டும். பிறகு மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு வெள்ளை துணியில் செப்பு காசை முடிந்து நட வேண்டும். பந்தக்கால் நடும் குழியில் பூக்கள் சாத்தி தேங்காய் உடைத்து சாம்பிராணி கற்பூரம் காட்டி பூஜை செய்ய வேண்டும். பிறகு அந்த குழிக்குள் நவதானியங்களையும் பாலையும் ஊற்றுவார்கள். பிறகு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து வெற்றிலை பாக்கு மற்றும் பழம் வைத்து தேங்காய் உடைத்து தீபதூபம் காட்டிய பிறகு பந்தகாலை நிலத்தில் ஊன்றுவார்கள். பந்தகால் நட்ட பிறகும் கூட பந்தல் போடும் வேளையும் தொடர்ந்து செய்வார்கள். பிறகு உறவினருடன் சேர்ந்து இரு வீட்டாரும் அவரவர் வீட்டில் விருந்து சாப்பிடுவார்கள். ஆனால் முகூர்த்தகால் ஊன்றிய பின்பு இரு வீட்டாரும் திருமண சடங்குகள் முடியும் வரை எந்த விதமான துக்க நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுதல் கூடாது என்பார்கள். இது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் வழிபட்டு தொடங்குவதாக தாற்பயமாகும். அதாவது முகூர்த்த காலில் அடிபாகத்தில் பிரம்மாவையும் நடுபாகத்தில் விஷ்ணுவையும் உச்சியில் பரமேஸ்வரனையும் தானித்து ஆவாகனம் செய்து அந்த விழா நடந்தேறும் என்பது ஐதீகமாகும். இவர்கள் அனைவரும் துணையிருந்து காத்திருள வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்துதான் முகூர்த்த கால் என்பது நடப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.